இஹ்லாஸ் என்பது நம்ம நிறைய படிக்கிறோம், நம்ம நிறைய கேட்குறோம், நிறைய பேசுகிறோம், அதெல்லாம் ஒரு உண்மையான அம்சம். ஆனால் இந்த இஹ்லாஸுடைய வடிவம் எங்கள்கிட்ட எப்படி இருக்குது என்று சொன்னால், அது சொல்கிறது எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ்வுடைய பார்வை இவன் எனக்காக செய்கிறானான்றது தான். அல்லாஹ்வுடைய பார்வை என்ன? தீனை பார்ப்பான். அந்த தீனை யாருக்காக செய்கிறானா? எனக்காக செய்கிறானா என்று தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க போகிறான். இப்போ எனக்காக செய்கிறானா என்ற அந்த பார்வை மட்டும் அதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வைங்களேன், அதில் தோல்வி ஆகிட்டோன்னு வைங்களேன், நம்ம எவ்வளவு பெரிய சேவை செஞ்சிட்டாலும் சரி, அவ்வளவு முன்னேற்றத்தை இந்த மார்க்கத்தை கொடுத்துட்டாலும் சரி, மக்கள்கிட்ட என்ன பேரை நம்ம எடுத்து விட்டாலும் சரி, நாளை மறுமையில் செல்லா காசு, ஒரு பெருமதியுமே என்ன இல்லை, எந்த பெருமானம் இல்லை. வேணும்னா உலகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிருக்கும். ஒரு 30 வருஷம் பெருமை அடித்து தெரிஞ்சிக்கலாம், ஒரு 30 வருஷம் பேர் எடுத்திருக்கலாம், ஒரு 35 வருஷம் கண்ணியமான வாழ்க்கை என்ன செஞ்சுக்கலாம், வாழ்ந்திக்கலாம். மத்தா உன் கலீல், அற்பமான இன்பங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அதாவது அனுபவித்து விடுவோம். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிற மாதிரி இந்த உலகத்துடைய சோதனைகள் கடந்து போய்விடும், அதனுடைய இன்பங்கள் மறந்து போய்விடும். இந்த உலகம் நம்ம எத்தனை சந்தோஷங்களை தாண்டி வந்திருப்போம், ஒரு லட்சம் சந்தோஷப்பட்டிருப்போமா? எந்த சந்தோஷமாவது கொஞ்சம் ஞாபகம் மூட்டத்துக்கு இருக்கிறா? நம்மளோட மெமரியில் தான் இருக்குது, எங்கேயா டைரியில் இருக்குது, அல்லது என்னது ஃபோட்டோஸுகளில் சேவ் பண்ணி வச்சிருப்போம், திருப்பி பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டு கொள்கிறோம். அந்த சந்தோஷத்தை கூட அடுத்தவன்ட்ட ஷேர் பண்ணால் கூட அவன் நிம்மதியாக இருக்கிறான். இல்லை, அவன் நம்மளோட ஷேர் பண்ணுறானா? இவன் ஒரு 2 ஃபோட்டோ நீங்கள் காட்டுவீங்க, அங்கே போனோம் இங்கே போனோம், 3ஆவது ஃபோட்டோ அவனுக்கு அழுப்பு வருதா இல்லையா? நமக்கு அழுப்பு வருது இல்லை, அடுத்தவங்க காட்டினா அடுத்தவன் இப்படி தான் நான் அங்கே போய்க்கிறேன் இங்கே போய்க்கிறேன், அவன்கிட்ட போய்த்து மாட்டிடாரா, போன பயணங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லிட்டிப்பான்ட்டு அடுத்தவன்ட சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க கூட இல்லாமைக்கு யார் அப்போ சந்தோஷப்படுறான்? அதான் சுரூர்ஹா மன்சி. இந்த உலகத்துடைய எந்த சந்தோஷங்களாக இருந்தாலும் எல்லாமே மறக்கிற சந்தோஷங்கள் தான். நீங்கள் தான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலனுமே தவிர, நீங்கள் நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலனுமே தவிர அடுத்தவனுக்கு அதை ஷேர் பண்ணவும் இயலாம். நமது சந்தோஷங்கள் கூட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நமக்கே ஞாபகம் இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ தான் எனக்கு கூட ஞாபகம் வருதுன்னு அவர் சந்தோஷத்தை அவர் மீட்டிக்கிறார். இவ்வளவுதான். இதுலேயும் பெரிய கவலை என்ன, நம்ம சந்தோஷமாகிக்கிற விஷயத்தை அடுத்தவன் சொல்லி தெரியுது. இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான், நம்ம சந்தோஷமாகிக்கிறான் இல்லைன்றது அடுத்தவன் சொல்லி தான் தெரியும். அதாவது எப்பயுமே வாழ்க்கையில சோதனை பகுதிகளை பார்த்துட்டு இருந்து நான் மகிழ்ச்சி ஆகிக்கிறான்னு எனக்கு என்ன தெரியா, அடுத்தவன் சொன்ன போது அடே நம்ம சந்தோஷமாக தானே ஆகிக்கிறோம் என்று தெரிய வாரது உலக மகா சோதனை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகம் இது. எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிட்டாலும் மறந்து போய் சுரூருஹா மன்சி, ஒரு அற்புதமான வார்த்தை அது. இந்த சந்தோஷங்கள் எல்லாம் மறந்து போகிற சந்தோஷங்கள் தான். எல்லாத்தையும் தாண்டி 60 வருஷம் 65வது வயசில் இருக்கிறவர் அந்த 50 வயசில் சந்தோஷப்படுறவனையும் பார்ப்பாரு, 45 வயசில் சந்தோஷப்படுறவனையும் பார்ப்பாரு. அவர் அந்த வயசுல இருந்து கண்டு 40ல் சந்தோஷப்படுறவனையும் பார்க்குறாரு, 30ல் சந்தோஷப்படுறவனையும் பார்க்குறாரு, 20ல் சந்தோஷப்படுறவனையும் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சந்தோஷமும் சந்தோஷம் மாதிரி விளங்காது. நீங்கள் பாருங்க போ, இவன் படுற ஒவ்வொரு சந்தோஷமும் சந்தோஷப்படுற மாதிரி விளங்குது. மேக்சிமமாக அவரால் என்ன சொல்லலாம்டா, இந்த வயசுக்கு இப்படி தான் இருக்கணும்ன்றார். அதாவது அந்த வயசுக்குரிய சந்தோஷம் பண்ணிட்டார். அதை இந்த வயசுக்கு இப்படி தான் நீங்கள் இருக்கணும், அதான் நல்லது அப்படின்னா அவரால் அதை ரீகால் பண்ணி சந்தோஷப்படையலாம் இருக்கு. இந்த ஏஜில் அவன் அப்படித்தான் இருக்கணும் தான் சொல்கிறாரே தவிர அது ஏஜுக்கு போகிற இதெல்லாம் போயிருமென்ற அந்த அனுபவத்தால் 65 வயசுல இருந்து அந்த மனிதனால் அவனு என்ன நினைக்கிறான்னா, 30 வயசுல உள்ளவன் இவர் 30 வயசை தாண்டி தான் வந்திக்கிறான், 25 வயசை தாண்டி தான் வந்திக்கிறான். அவனுக்கு அதை யோசிச்சு பார்க்கலாம் இருக்கு, அவனுக்கு அந்த மனிதனுக்கு அதை நினச்சி பார்க்கலாம் இருக்கு. இதனால தான் நீங்கள் பாருங்கள், பெருநாளில் பெரிய டிஃபரெண்ட்டை பார்க்குறோம். இவருக்கு பெருநாள் ஒரு மேட்டரே இல்லை. யாருக்கு? 60 வயசில் உள்ளவருக்கு பெருநாள் ஒரு மேட்டரே இல்லை. பெருநாளை விட எதிராக முக்கியம் வாழ்க்கையில் அவர் அந்த டைமில் விரக்தியை பேசிட்டுப்பார். சரியா? 15 வயசில் உள்ளவனுக்கு பெருநாள் தான் மிக முக்கியமானது. ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் பெஸ்ட் டைம் அவன் பார்க்குறான். அவன் விட்டுப்பு வாங்குறதுலையும் அதுலையும் இதுலையும் இருந்துட்டான். இவர் அவனுக்கு விரக்தியை ஷேர் பண்ணுறது. ஒரு நாள் சந்தோஷத்துக்கு ஏன்டா இப்படி சல்லியை போட்டு செலவழிக்கிறீங்க அப்படின்ட்டு, என்ன பணத்தை போட்டு செலவழிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இதுலேருந்து என்ன நம்ம தெரிய சொல்லுங்க பாப்போம். சந்தோஷங்கள்லையே நம்ம ஒரு விதமான விரக்தியை தான் ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். சந்தோஷங்கள்லையே விரக்தியை தான் ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். அந்த காலத்து பெருநாள் மாதிரி இல்லைன்றது யாரு? இவர் 60ல் உள்ளவர் சொல்கிறாரு, அந்த காலத்து பெருநாள் மாதிரி இல்லை. இப்போ பிராய்லர் கோழி வந்துட்டு அன்றைக்கெல்லாம் டெய்லி ஒரு கோழி அறுக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி எடுத்து அப்படின்னு அந்த சந்தோஷத்தை இவனுக்கு சேல் பண்ணுறேன். அவன் அதை சந்தோஷமாகவே நினைக்கிறவன். இந்த வயசில் உள்ளவன் அவன் பிறந்ததுலேருந்து பிராய்லர் கோழி திண்டு வளர்ந்தவன். அவனுக்கு இந்த கோழியை வச்சு இவர் இவ்வளோ ஹாப்பியாகிறாருன்றது அவனுக்கு இல்லை, உண்மையாக இல்லையா? அவனால் அந்த சந்தோஷத்தை ரிசீவ் பண்ணவே இல்லாமல் இவர் என்ன சொல்ல வாராருண்டு. இவரோட போராட்டம் என்னண்டா, இவனுக்கு இந்த சந்தோஷத்தை எப்படியாவது ஷேர் பண்ணிடணும். யாரு? இவர் பெருநாள் அனுபவிச்ச சந்தோஷம் இருக்குது 1980, அதை இந்த 2023 உள்ளவனுக்கு ஷேர் பண்ணணும். நிச்சயமா விளங்காது. ஏன்னா அவன் வளர்ந்து பிறந்து வளர்ந்த உலகமே வேற.
அவனுக்கு கொண்டு போய் இவர் வலுக்கட்டாயமாக ஷேர் பண்ணுறாரு, கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த காலத்து பெருநாளை கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இந்த புரோகிதர் கோரி சம்பவங்கள், உடுப்படுத்த சம்பவங்கள் உண்மைதான். அது உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் தந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு வெறும் சடம் காரணம் அல்ல, உண்ட சூழல், உண்ட நிகழ்வுகள், உண்ட வயசு எல்லாமே காரணமாக எந்திக்கும். அதை ஏன் நீ வலுக்கட்டாயமாக இவனுக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறாய், ஷேர் பண்ணுற? அவனும் இவர் கவலைப்படுவார்றதுக்காக தான் அவன் உட்காந்துக்கிறான். மரியாதைக்குரியவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான், அவர் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறாரு, நம்ம மனசு வருத்தப்படுத்தக்கூடாது, அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருவான், அவன் போயிடுவான். அவனுக்கு இவர் எவ்வளோ ஷேர் பண்ணாலும் அவனுக்கு பெருமதி வழங்க போகிறது இல்லை. இந்த போட்டி நடக்குதா இல்லையா? நான் இப்போ 2 உதாரணம் தான் சொன்னேன், இது ஆயிரக்கணக்கில் இந்த போட்டி நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட நான் பட்ட சந்தோஷத்தை நானே அனுபவிக்க முடியாமல், என் ஜென்ரேஷனில் என் புள்ள அனுபவிக்க முடியாமல், என் பிள்ளைக்கு அதை ஷேர் பண்ணி நான் மகிழ்ச்சி அடைய முடியாமல், என் மனைவிக்கு ஒவ்வொருத்தரும் மனைவிக்கு ஒரு விஷயங்களை எடுத்து கொடுக்க, ஒரு உம்ரா, நம்ம ஒரு சின்ன பிள்ளை ஒரு உம்ரா கூட்டிகிட்டு போகிறோம், அவனுக்கு ஹிராம் வாங்குகிறோம், அவனை துணியை கட்டுறோம், அவனுக்கு ஒரு ஃபோட்டோ அடிக்கிறோம், அதை வச்சு ஹிராமெல்லாம் சுற்றி எல்லாம் எடுத்து அவனை உம்ரா கூட்டிகிட்டு போன மகிழ்ச்சி ஒரு தந்தை எப்படி அடைகிறாரு? உச்சகட்ட ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா அது ஒரு செகண்ட் கூட அவனுக்கு விளங்க மாட்டேன். அவன் 2 வயசில் நீங்கள் அந்த உம்ரா செய்ய வைக்கிறீங்க, 3 வயசில் செய்ய வைக்கிறீங்க, அவன் 30 வயசில் இது நீங்கள் ஆள அகல உய்த்து உணர்ந்த அந்த ஒரு செகண்ட் அவனுக்கு உணரலாது. அந்த மகிழ்ச்சியில இந்த புள்ளை நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் என்ற அந்த மகிழ்ச்சியை ஒரு பகுதியை கூட அவனுக்கு உணர இயலாது. அவன் கூட உணர்வான். எப்போ உணர்வான்டா, சும்மா நோமலாக உணர்வான். அவன் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் உம்ரா செய்ய வைக்கிற டைமில் அவன் பிள்ளைக்கு அவன் இறான் கட்டுவான், இப்படித்தானே என் வாப்ப நினைச்சிருப்பார் என்று அவன் சுயநலத்தின் பொழுதுதான் அவன் உணர்வான். அவன் சுயநல சந்தோஷத்துல நேரத்தில் உணர்வான். அப்போ நம்ம மௌத்தாயிப்போம். அப்போ நம்ம என்ன செஞ்சுப்போம், மௌத்தாயிப்போம். ஷேர் பண்ணுறதுக்கு டைமும் என்ன செய்யாது, இருந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அற்பமான சந்தோஷத்துக்காக யாராவது பெரும் பெரும் தியாகங்களை இஹ்லாஸ் இல்லாமல் விட்டுருவாங்களா? இந்த சந்தோஷத்துக்கு தான் மனுஷன் அந்த இஹ்லாஸை விடுறான். அடுத்தவன்ட சொல்கிறதுக்கு, அடுத்தவன்ட பாராட்டுக்கு, அடுத்தவன்ட வசனங்களுக்காக, அடுத்தவன் ஏதாவது நமக்கு ஒரு மார்க்ஸ் தந்துட மாட்டானா என்றதுக்காகத்தானே அவன் அதை விடுறான். இந்த சந்தோஷத்துக்காக, இந்த பாராட்டு, இந்த மகிழ்ச்சி, அது இது நம்ம இந்த குடும்பத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் செஞ்ச கோடி வேலைகள் இருக்கும். அத்தனையும் மறந்து போயிட்டு இந்த மறந்து போன உண்டை நம்ம இந்த மறந்து போகின்ற சந்தோஷங்களுக்காக இபாதத்துகளில், தொழுகைகளில், படிப்புகளில், சேவைகள் எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு என்ன செய்கிறோம், நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம்டா. அந்த இஹ்லாஸை நம்ம அடையணுமா? நம்மளை விரும்பக்கூடிய ஒரு நல்லவன்ட்டு நம்ம ஷேர் பண்ணலாம், நம்மளை தூண்டக்கூடியவன்ட்டு ஷேர் பண்ணலாம், நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யலாம், நம்ம ஷேர் பண்ணலாம். அது அல்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் போகின்ற அமைப்பில் நம்ம எதையுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருப்பான்டா, எனது இந்த சின்ன சேவையையும் வலதால் எடுத்து மலை போல் வளர்த்து மறுமையில் எனக்கு முன்னால் காட்டக்கூடிய ரப்புக்காக மட்டும்தான் நான் என்ன செய்வேன். நான் அல்லாஹுக்காக வேண்டி ₹1 செலவழிச்சிருந்தா அதை வலதால் எடுத்து மலையை போல வளர்த்து அல்லாஹு ரப்புல்லான மறுமையில் எனக்கு காட்ட போகிறான்னு அதுக்காக வேண்டி தான் நம்ம செய்யணும். மறக்கக்கூடியவனுக்காக நம்ம ஏன் செய்யணும்? மறக்கின்றவர்களுக்காக ஏன் செய்யணும்? அல்லாஹு தாலா சொல்கிறான், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து கூலியை எதிர்பார்க்கவும் இல்லை, நன்றியை நாம் எதிர்பார்க்கவும் இல்லை. நன்றியை எதிர்பார்த்தல் என்பது எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேதனையை தான் சேர்க்கும். கொடுக்கிறவனை விட, வாங்குகின்றவனை விட அதிகமாக சந்தோஷம் அடைகிற யாரு? கொடுக்கிறவன் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சேஃப் ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு போகிறீங்க வீட்டுக்கு, சரியா? அப்படியே மெதுவாக திடீர்னு கொடுத்து அங்கே போய் பாரு அப்படின்றீங்க. எங்கே? அங்கே போய்த்து பாருங்கன்ற. அப்போ சேஃப் ப்ரைஸாக ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க. அவங்க அதை அப்படி பார்த்துட்டு என்ன இது அப்படின்ட்டு, மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோனை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க, சரியா? நீங்கள் சேஃப் ப்ரைஸ் ஆயிடுவீங்களா இல்லையா? சரியா? உங்களுக்கு அந்த அடைகிற வேதனை, நீங்கள் வேதனை அடைகிறீங்க, அவன் தானே வேதனை அடையும். ஆனால் அவன் வேதனை அடையலை. கொடுக்குறவன் தான் எப்பயும் வேதனை அடைவான். நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். கொடுக்கிறவன்ட்ட தான் எதிர்பார்ப்பு கூட, வாங்குறவன்ட்ட எதிர்பார்ப்பு குறவு. அது எவ்வளோ நாங்களும் அப்படி தான் இருப்போம், நம்மளும் இன்னொருவன்ட்ட அப்படி தான் இருப்போமே தவிர வாங்குகின்றவன்ட்ட எதிர்பார்ப்பு குறைவு. கொடுக்கிறவன் தான் மகிழ்ச்சியை கூட எதிர்பார்க்குறான். வாங்குறவன் நல்லவனாயிருந்தா சந்தோஷத்தில் அளவு அவனுக்கு குறைவாக கிடைச்சா உங்களே சந்தோஷப்படுத்திட்டு போயிடுவான். நல்லா இருக்கி மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடுவான். ஆனால் நீங்கள் அடைஞ்ச சந்தோஷத்தை போல அவன் அடையலை. அதனால தான் கொடுக்கின்றவன் அது சரியான ஒரு ரிசல்ட் அங்கேருந்து வரலாட்டி கவலைப்பட்டுறான். அதுக்கெல்லாம் மூமின்களுக்கு சொல்கிற ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நீங்கள் எதிர்பார்த்துறாங்கன்றான். நீங்கள் முழு சந்தோஷமாக உங்களோட சந்தோஷத்தை பாதுகாக்கணுமா? எதிர்பார்ப்பே வச்சுறாங்க. இன்றைக்கு நம்ம தேடுற வாழ்க்கை அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கை தானே. அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கையை தான் தேடி கொண்டிருக்கிறோம். அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கைண்டா
அது குறிப்பாக இந்த பெண்கள்கிட்ட அதை வளர்த்து விட்டான். ஒரு டீ கஷ்டப்பட்டு நைட்டில் முழிச்சு சமைச்சு அது செஞ்சு ஊற வச்சு காய வச்சு எல்லாம் செஞ்சு சாப்பாடு ஒரு 10 பேர் எப்படி சாப்பாடு இருந்துச்சு என்ற ஒரு கேள்வி. இவன் நல்லா இருந்துச்சு போயிடுறது, நல்லா இருந்துச்சுன்ட்டு போயிடுறது. அல்லது இல்லை நல்லந்தான், அது ஊற வச்சது கொஞ்சம் போதாது அல்லது ஆற வச்சது போதாது விளங்கிட்டா அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிடுறது, உடஞ்சிடுறது. இவங்க என்ன செஞ்சிடுறது, மனசால உடஞ்சிடுறது. அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு இப்படி செஞ்சது இப்படி சொல்லிட்டு போயிட்டானே என்னத்துக்கு கேட்டீங்க? முதல் விஷயம் அதுதான். விளங்கிட்டா? இந்த ஆள்ட மார்க்ஸ் வேணுமா உங்களுக்கு? விளங்கிட்டு தேவையே இல்லை. நீங்கள் சரியான முறை முயற்சி எடுத்து உழைச்சி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டீங்கடா. நீ பாராட்டினா நல்லவே, நீ பாராட்டலாட்டி உன்னோட கேரக்டர் அதுதான் நான் எக்ஸப்ட் பண்ணிட்டு போயிட்டே. இப்போ அவ்வளோதான். அங்கீகாரத்தை தேடுறது. ஒரு டீ ஊற்றினாலும் சீனி நல்லா போதுமா குறைவா கூடான்றது அவன்ட நாக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவங்க கடையில் போய் ஏதாவது ஒரு இடுப்பம் திட்டு வந்தீங்கன்னா சீனி குறைவாக இருக்கும். விளங்கிட்டா? இல்லைடா அதுக்கு நீங்கள் போட்டதா இல்லை இல்லை, நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துட்டோமா, கொடுத்துட்டு போயிட்டோம். எங்கேயா சஹாபி பெண்மணிகள் கணவன்ட்ட வந்து போட்ட டீ நல்லா இருந்துச்சா, சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்துச்சா, அது நல்லா இருந்துச்சா கேட்டால் நல்ல பதில் வருமாண்டா பரவாயில்ல. உலகத்துடைய வீதியிலேயே எவனும் திருப்தியாக போய் சொல்ல மாட்டான். 90% திருப்தியாக பதில் சொல்ல மாட்டான். அப்படியே மகிழ்ச்சியாக பதில் சொல்கிறவனுக்கு அளந்து சொல்லவும் தெரியாது. ஒன்றில் கூட்டி விட்டுருவான் அல்லது குறைச்சி விட்டுருவான். இவன் நம்மளை கூட்டி சொன்னால் நம்மளுக்கு என்ன சந்தேகம் வரும்? நான் அவ்வளோ பெருசாக செய்யலை, இவர் என்ன கூட்டுறாருன்னு நினைவு வருமா இல்லையா? இல்லைன்னா மற்றவருக்கு என்ன நினைவு வரும்? என்ன இந்த குறைச்சி சொல்கிறாரு, சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு. உலகத்தில் பாராட்டும் விமர்சனம் அப்படி தான் இருக்கும், சமமாக சொல்லவே இயலாது. பாராட்டு விமர்சனம் அப்படி தான் இருக்கும். இதுக்காக நம்மையே அங்கீகாரம் தேடணும். டீல இருந்து சமைப்பில் இருந்து செயல்பாட்டில் எல்லாத்தையும் அடுத்தவண்ட அங்கீகாரத்தை எதிர்பார்க்க. நல்ல ஒரு கருத்தை ஸ்டேட்டஸில் போடுறீங்க, நிம்மதியாக ஆகிக்குதீங்களா? இல்லை. பார்க்குற எத்தனை பேர் பார்த்துட்டு என்ன செய்ய பார்க்குற 5 பேர் 6 பேர் ஒன்றும் போடலை, ஒன்றுமே போடலையே, ஒன்றும் போடலையா ஒத்தனை சந்திக்கிறது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்களான்னு கேட்குறதா இல்லையா? நம்ம அப்போ நம்ம கேட்குறோம். கேட்பதன் ஊடாக நம்ம என்னத்தை அடைந்து கொள்கிறோம் தெரியுமா? அற்ப ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கும். அவன் கேட்குறான்னு விளங்கி நான் புத்தி உள்ளவனா அவன் என்ன செய்வான், நல்லா பாராட்டி விட்டுருவான். சூப்பராக இருந்துச்சு மாஷா அல்லாஹ், இந்த மாதிரி கருத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சும்மா சொல்லி விட்டுருவான். உண்மையாக பாராட்டுறவன் குறைவு தானே, சொல்லி விட்டுருவான். சொன்னால் நம்ம ஏமாற்றப்படுறோம். நம்ம என்ன செய்யறோம்னா ஏமாற்றப்படுறோம். நீங்கள் நல்ல ஒரு கருத்து, சரியான ஒரு கருத்தை சொல்லிட்டீங்களா, நல்ல ஒரு வேலையை செஞ்சிட்டீங்களா, அல்லது நல்ல ஒரு சேவையை செஞ்சிட்டீங்களா, எதிர்பார்க்காதீங்க. யார்கிட்ட எதை எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காததுக்கு நான் உங்களுக்கு பல காரணம் சொல்லிட்டேன். ஒன்று, உண்மையான பாராட்டு கிடைக்கவே கிடைக்காது. உண்மையான பாராட்டு நல்ல புத்திசாலியான இங்கிதமானவனாக இருந்தால் கூட பாராட்டி விட்டுருவான். கொஞ்சம் ஒரு விளக்கம் இல்லாத அல்லது நோமலான மிட்லான ஆளாக இருந்தால் பாராட்டை குறைச்சி விட்டுருவான். அந்த பாராட்டு நம்மளுக்கு கவலை தான் ஏற்படுத்தும். இல்லாதவன் சும்மா போயிடுவான். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து சரி என்றா அதை அவன்கிட்ட பாதிப்பு ஏற்படுத்தினா போதுமானது. அவனுக்கு விளக்கத்தை கொடுத்தா போதுமானது. இதுதான் வீட்டில் ஒரு சேவை செஞ்சாலும் சரி, ஒரு வேலை செஞ்சாலும் சரி, மார்க்கத்தில் ஒரு வேலை செஞ்சாலும் சரி, செய்யுங்க. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அடிக்கடி சொல்லிக்கங்க மனசில், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. என்னத்தை செஞ்சிட போகிறாங்க எங்களுக்குன்னு கேட்குறேன். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களிடம் இருந்து எந்த ஒரு கூலியையும் எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை.